ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா புலம்பினா பணம் என்ன சொல்கிறீங்கன்னா, உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கபோர்ட் மாதிரி வச்சுருக்காங்க, கவுண்டர் மாதிரி. இந்த பேங்க்கில் இருக்கிற மாதிரி கவுண்டர் மாதிரி வச்சுருக்காங்க. புலம்பினா பணம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா உண்மையாக புலம்புனா இங்கே என்னென்ன நடந்துச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி உண்மையாக புலம்புனா பணம் வரும். பொய்யா பண்ணாலோ இல்லை தவறாக பண்ணாலோ வந்துட்டு அங்கேருந்து பாவக்காய் ஜூஸ் வருன்ற மாதிரி ஒரு விஷயம். இதை வந்துட்டு அங்கே வந்து இது பண்ணுறாங்க, கவுண்டரில் வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. வினோத்தை வந்துட்டு சார் என்னை 4 வாட்டி வந்து ஜெயிலில் போட்டாங்க சார், எதுக்கு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குது அமௌண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோவில் இவ்வளோ நடந்த விஷயங்கள் இது எல்லாருமே பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வருது. சபரி பேசக்கூடிய விஷயங்கள், அரோரா பேசக்கூடிய விஷயங்கள், சாண்ட்ரா பேசக்கூடிய விஷயங்கள். நான் லைவில் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேச ஆரம்பிக்கிறாரு. அவளை 70,000 புலம்பி 2 பாவக்காய் ஜூஸ் அதோட முடிச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் அரோரா வந்து 20,000 தான் வாங்கினாங்க, 6 பாவக்காய் ஜூஸ். அந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணி விட்ருக்காங்க போல இருக்குது. அங்கே கெஞ்சிறாங்க, சார் 6 பாவக்காய் வேணாம் சார், போதும் சார் சொல்லிட்டு கெஞ்சிறாங்க. அது என்னென்னு டீட்டெயிலாக இப்போ பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா புலம்பி 2 பாவக்காய் ஜூஸ் வாங்கினான்னு நினைக்கிறேன், 70,000 சம்பாரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க இப்போ வந்து வினோத் வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த டாஸ்க் பயங்கரமாக போயிட்டுருக்கு. காசு அப்படி கொட்டுது. இப்படி தான் வந்து கலெக்ட் ஆகி சாயங்காலம் முடியறதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம வினோத் எடுப்பார் போல இருக்குது அந்த 18 லட்சத்தை. இது வரைக்கும் இது கனெக்ட் பண்ணாமல் வந்து விக்ரம் 70,000, அரோரா 20,000, 90,000, சாண்ட்ரா ஒரு 70,000, 1,60,000 வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து 13 லட்சத்தில் இருந்தது. ஓகே, இன்னும் ஆட் ஆகும் போல இருக்குது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அரோரா 6 பாவக்காய் ஜூஸு பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ப்ரொமோவை பார்க்கும்போது செம்ம காண்டாக இருப்பீங்க. ஸோ உண்மையிலேயே கானாவனத்தை அந்த பணப்பீட்டு எடுத்ததுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.